எல்லாருக்கும் வணக்கம். மரணம் நிச்சயமாக உலகத்துல ஒருத்தர் பிறந்தானா மரணம் நிச்சயம். அது ஒண்ணு கன்ஃபார்ம்ங்க எல்லாருக்கும். ஆனால் அந்த மரணம் எப்ப, எப்படி, யாருக்கு, எந்த ரூபத்துல யாருக்கும் தெரியாது. அது ஒரு மர்மம். இந்த மரணத்தை பத்தி நான் ஏன் இப்ப பேசணும், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சமீபத்துல நான் பார்த்த ஒரு அதிர்ச்சியான, ஒரு மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு மரணத்தை பார்த்தேங்க. ரீசண்டா என்னடா வாழ்க்கை, நான் முன்னாடிலாம் அந்த நேரம், காலம், விதி இதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் பெருசா. பட் என்ன, எப்படி இது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பாக்குற பொழுது என்னடா நடக்குது, நம்ம மீறி என்ன விஷயம் அப்படிங்கலாம் ஒரு சின்ன ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு சம்பவம் போன வாரத்தில் நடந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து வேற பெருசா ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கலாம் ஒன்றும் பெருசா இல்லைன்னு வைங்களேன். குளிச்சுட்டு இருக்காங்கன்னாங்க. அவங்களுடைய பெட்ரூம்ல வெயிட் பண்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர் ஒரு நிமிஷம் வாங்க 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 கூப்பிட்றாங்க. வேகமா போறோம். அந்த ரூம் அவங்களுடைய பெட்ரூம் திறந்துருக்கு. திறந்து பார்த்தா உண்மையிலேயே அங்கே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு, அதை என்னால இன்னைக்கும் அந்த உருவம், அந்த விஷயம், அந்த சம்பவம் எப்படின்னா, குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த செகண்ட்ஸ், அந்த நொடி பொழுதுல அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மேசிவா வந்து மரணம், இறந்துருக்காங்க. அப்படியே வந்து அந்த கட்டில் இருக்கு, அந்த கட்டில் வந்து ஊனி இப்படி கையை வச்சுக்கிறாங்க. கால் வந்து தரையில அப்படியே முட்டிங்கால் போடுவோம்னு சொல்லி பார்த்தீங்களா, அப்படி போட்டுட்டு அந்த பொசிஷன், தலை தொங்கிருக்கு. இதே பொசிஷன்ல கிட்டத்தட்ட பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு சிலையை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு தட்டி பார்த்தோம், இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அந்த மரணம் என் கண்ணுக்குள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்லுது அந்த மரணம், அது என்ன சொல்ல வருது நம்ம சமூகத்துக்குன்னு பாக்குறேன் நான். என்னடா வாழ்க்கை இது, செகண்ட்ஸ்ல போயிடுச்சே வாழ்க்கை. என்ன இதுக்குதான் மனுஷன் ஓடிட்டு இருக்கானா? மிகப்பெரிய பிலாசபியை சொல்லி கொடுத்துருச்சுங்க அந்த மரணம். வருத்தமா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு. அதே நேரத்துல யதார்த்தத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குது அந்த மரணம். மனிதா ஏன் ஓடுகிறாய்? மனுஷன் ஓடுறோமேங்க. இந்த உலகம் 200-300 ஆண்டுகள் நம்ம வாழ்ந்துருமா என்ன? கிடையாதுங்க. தேதி தீர்மானிக்கப்பட்டுருச்சுங்க. எப்ப யாருக்கு எப்படி நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம பயணம் வந்து இந்த பூமியில பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு, வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு, இந்த கதாபாத்திரம் கொடுத்துருக்கு. இந்த கதாபாத்திரத்தை சந்தோஷமா நிறைவா நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஏன் இவ்வளவு ஓட்டம்? படிப்புங்கிறோம், சம்பாத்தியங்கிறோம், பணங்கிறோம், காரு, பங்களா, அதுக்கு ஆசைகள், பேராசைகள் எவ்வளவு நம்ம வச்சுக்கிறோங்க. ஒரு கிரைட்டீரியாஸ் வச்சுக்கிறோம் அந்த வாழ்றேன். எல்லாருக்குமே எல்லாமே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுங்க இன்னைக்கு.